அல்ல அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கிருபைனா என்ன? கிருபை 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 கிருபைன்னு பேசிட்டே இருக்கிறோம். கிருபைனா என்ன? கிருபைன்னு என்ன? கிருபை. இப்போ நான் அந்த பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறேன். வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறேன் உதாரணத்துக்கு. அப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் எங்கேயோ வர்றார். அவர் ஓடி வந்து என்னையும் தூக்கி விடுறார். ஒரு உலக பிரகாரம் ஒரு சாதாரண ஒரு உதாரணம். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எங்களை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னை அவர் தூக்கி விடுவதற்கு தகுதி இல்லை. தகுதியற்ற நம்மே ஆண்டவராகிய இறைவன் பாராட்டின அளவற்ற அந்த தயவு இருக்கிறதே, அதான் கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எவ்விதத்திலோ அவர் நம்மை நோக்கி பார்ப்பதற்கு, அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பதற்கு, நம்மை நிறைவாக இருப்பதற்கு நானும் நீங்களும் எம்மாத்திரம் பாவிகளும் துரோகிகளுமாயிருந்த எனக்காக, உங்களுக்காக, நமக்காக மகாபரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனுடைய ஜீவனை கொடுத்து அந்த கிருபையை, அந்த அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த கிருபை மிக மிக பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கிருபையை இந்த நாளில் நினைவுறும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு இக்கட்டின் காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே ஒருவர் நமக்கு செய்த உதவியை அந்த ஆண்டு காலம் நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய குடும்பம் இந்த நிலைக்கு வருகிறது காரணத்தை யார் தெரியுமா? அந்த பெரியவர். அந்த பெரியவர் எங்களுடைய தகப்பனார் உதவி செய்தார். அதை தொடர்ந்து இந்த குடும்பத்தில் இந்த மாற்றங்கள் உருவாகிட்டது. அந்த பெரியவரை, அந்த குறிக்கப்பட்ட ஒரு நபரை மனிதர்கள் மறவாது இருப்பது எப்படியோ, காலங்கள் மாறினாலும் அவர்களை நினைவுறுவது எப்படியோ, அதுபோல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, சுமார் 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக எருசலேமிலே, பெத்லகேமிலே அருமையானவராய் இயேசு பிறந்த 33 ஆண்டுகள் வாழ்ந்த, 3 ஆண்டுகள் பிதாவின் சித்தம் செய்தார். சர்வலோகத்தின் பாவத்தையும் தன்மையை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த இரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட்டபடினாலே இந்த கிருபை எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த கிருபையினாலே நம் ஜீவன் உள்ள அளவும் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை குறித்து இந்த நாள் சில வசனங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாம் உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னை நேசிக்கிறார், நம்மை உள்ளமை மறைத்திருக்கிறார், நம்மை உள்ளமை மறைத்திருக்கிறார், நமக்கு இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார், நேசிக்கிறார், நம்மை உள்ளமை மறைத்திருக்கிறார், நம்மை உள்ளமை மறைத்திருக்கிறார். நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தகப்பன் சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்லுகிறார்? உன்னை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை கொண்டு இந்த கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த கர்த்தர், அந்த மனதுருகிற தெய்வம் நம்மோடு இருந்தபடினால்தான் இந்த ஆண்டில் கடந்து வந்த பாதைகளிலே நடந்த ஆபத்துகள், விக்கினங்கள், போராட்டங்களிலே நாம் இன்று நிற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ ஆர்ப்பரித்த கர்த்தர் பாடிக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதானே? லாக்டவுன் நாளில் நம்ம ஆராதனை விட்டோமா? விடவே இல்லை. தீவிரமாக நடந்தோம். சபையில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வீடுகளோடு ஆராதனை. ஹல்லேலூயா.
அறை வீட்டில் உட்கார்ந்து ஆர்ப்பரிக்க போகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தபடிப்பட்ட போராட்டமான காலங்கள் இன்னும் இருக்கிற மிக பெரிதான சூழ்நிலைகள், அரசியல் மாற்றங்கள் நடைபெற போகிறது. அந்த காலத்திலோ தேவ ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. வீடுகள் தோறும் ஆங்காங்கே குழுக்களாய் அமர்ந்து கர்த்தரை ஆர்ப்பரிக்க போகிறோம். அந்த கிருபை மாத்திரம் நமக்கு போகும். நம்ம மனது வருகிற அந்த தகப்பனுடைய கிருபை, அந்த பாதுகாவல் நமக்கு இருக்கும் என்ற வாழ்நாள் முழுவதும் நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வரும்பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும். ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கிறான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். 11 சேர்த்து வாசிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும், நான் அவர்களைப் போலவும், இந்த ஆயக்காரனைப் போலவும், அதோடு வாசற்படியில் இருக்கிறான், உள்ளே வருவதற்கு கூட ஒரு தகுதி இல்லை. பாத்தீங்களா, அவன் அங்கே இருக்கிறான். இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க எப்படி கம்பேர் பண்ணு. நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு பரிசுத்தவாட்டி, நான் நல்லா ஜெபிக்கிறவன், நான் நல்லா பாடுறவன், நான் நல்லா ஆவியிலிருந்து அங்கேபாச்சு பேசுகிறவன். அந்த இருக்காங்க, அந்த அக்கா, அந்த இருக்காரு, அந்த ஐயா, இவங்கள மாதிரி இல்லை. நான் இந்த கம்பாரிசன் இருக்கிறது. இது கர்த்தரை பாருங்களே, கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவை. அல்லேலூயா. நாம் கர்த்தரிசனாக வரும்பொழுது நம்மை தாழ்த்த வேண்டும். அவர் செய்த கிரியெல்லாம் சரி, வாசிக்கிறார், கற்பனை கை கொள்வார், எல்லாம் சரி, எல்லாமே சரி. ஆனால் என்ன சரியில்லை? ஒன்று மாத்திரம் சரியில்லை. அவர்களை கூறுகிறாததினால கம்பேர் பண்றேன். இவர் தன்னை தாழ்த்தவில்லை, எல்லாம் சரிதான். இந்த ஆவிக்குரிய பெருமை அனைவருடைய வாழ்க்கையில் வந்து தயவு செய்து அந்த ஆவிக்குரிய பெருமைக்கு இடம் கொடாதிருங்க. இது சாத்தானுடைய நய வஞ்சகம் தந்திரம். பெருமை வந்தவுடனே நாம எங்க போயிடும்? பல்லவத்துக்கு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலிஞாயிட்டே இருக்கு. அல்லேலூயா. பெருமை வந்து எங்க போறோம்? பெருமை வந்து எங்க போறோம்? இடமாற போ, ரிவர்ஸ் கியர்ல போ, டிசெண்டிங் ஆர்டர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பெருமைப்படுறோம். நான் 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 இந்த பெருமை வந்தவுடனே அடுத்த நிமிடம் அந்த கேரு இறைவன் அவரை மையப்படுத்தும்படி அந்த தூதர் சேனைகள் மத்தியிலே ஒரு கேருவை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருந்தார். அந்த கேரு ஒரு விசித்திர விதமாய் உருவாக்கப்பட்டார். அவருடைய சட்டைகளை விரித்த உடனே மேல காலங்கள் நாத சுரங்கள் வீசி ஆர்கெஸ்ட்ரேஷன் அங்கிருந்து புறப்படும். அந்த இசை துணியில அந்த பரலோகம் கழிவுறுந்து கொண்டிருந்தது. தேவாலயம் மகிமையினால் நிறைந்த, ஆலயம் புகையினால் நிறையக்கூடிய அளவிற்கு அந்த மகிமை இங்கே காணப்படும். இந்த மியூசிக்னாலே அந்த மகிமை வந்தது. எதனால அந்த மகிமை வந்தது? அங்கே மகிமைக்கு பாத்திரம் இருக்கிற அல்லேலூயா. அந்த தகப்பனுக்கு இருக்கிறபடினால அந்த மகிமை வெளிப்படும். இந்த கேள்வி என்னென்ன? இந்த ஜானிக்கலாம் இந்த ஆய்வுக்கு என்னென்ன? நாங்கள் மியூசிக் போடுறதுனால எல்லாம் ஆவி நிறைய அந்த என்ன வரலாம். அந்த எண்ணெய் யாருக்கு வந்தது? கேள்வி என்னென்ன வந்தது? யார்ட்டையும் சொல்லலை. புதுசு புதுசு அப்படி காது கடிக்கிற மாதிரி அப்படி உட்காந்து அப்படிலாம் காது கடிக்கிறேன். அது மனசுல தான் நினைச்சேன். அடுத்த நிமிடம் என்னாச்சு? அதால பாதாளம். இப்ப அவன் தான் தேவஜனனுக்கு விரோதமாக கிரி செய்து கொண்டிருக்கிறார். தேவஜனை துதிக்க விடாதபடி, ஆர்ப்பரிக்க விடாதபடி, பரிசுத்த வாழ்க்கை செய்ய விடாதபடி, இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலே தொடர்ந்து உற்சாகமாய் ஓட விடாதபடி அவன் தடை செய்கிறார். அவருக்கு தெரியும் இந்த கூட்டம் எங்க போகுது, எங்க போகுது, ஏன் இடத்தை பிடிக்க போகுது. அல்லேலூயா. நான் இழந்த அந்த இடத்தை பிடிக்க போகிறார்கள், விடமாட்டேன் என்று போராடி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரையும் அனுப்பி கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் தினமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற தாழ்மையோடு கூட நாம் காணப்படும் என்ற அந்த கிருபை நம்மோடு எடுத்துக்கொண்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேலே ஒரு பாவினார். யாரு? நாயக்கார். அவன் பாவினார். அவன் தேவாலயத்தில் துணிகரமாய் கடந்து போகவில்லை. ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு பார்த்துவாங்கல்ல. வாசிங்க, வசந்த தொடர்ந்து வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் ஆலயத்திற்கு வெளியே தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு
உபவாசம் பண்ணானா, தானம் பண்ணானா? அங்க அது எழுதப்படவில்லை. அந்த தாழ்மைக்கு அவ்வளவு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுதான் நற்கிரியைகளை செய்தாலும் தாழ்மை நமக்கு இல்லை என்றால் நாம் செய்த அந்த நற்கிரியையுடைய பலன் என்ன தெரியுமா? 0, பூஜ்யம், வேஸ்ட். சிலவங்க சொல்லிட்டு என்ன செய்வாங்க, செய்துட்டு என்ன சொல்லுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. செய்துட்டு சொல்லி காட்டுவாங்க. பேசுற அழகான ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க உதவி செய்கிறீர்கள், நற்கிரியைகளை செய்கிறீர்கள், ஒருவருக்கு செய்கிறீர்கள், அவர் திரும்ப உங்களுக்கு செய்கிறார்கள், அதனால உங்களுக்கு பலன் உண்டா? இல்லை. ஆனா யார் யார் உங்களுக்கு கைமாறு செய்யக்கூடாத அளவுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை. ஏன்னா அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் அந்நாளிலே திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பாருங்க, நீங்க அநேக ஏழைகள், ஆதரவற்றவர்களுக்கு, இந்த மலை நாடுகளில் சரீரவார்களுக்கு, கதிர ஊழியர்களுக்காக தங்களை தியாகம் செய்கிறதை பாருங்க. அதன் பலன் அங்கே கிரெடிட் ஆகிட்டு, அங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகிட்டு, டெபாசிட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க. என் அக்கௌண்ட் எவ்வளவு எனக்கு தெரியும். என்ன எளிய மேல வெறும் 0 தான் இருக்கு. அப்படி நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுது பாத்தீங்களா? அதே மாதிரி நாம் கர்த்தருக்காக செய்த கிரியைகளின் பலன் அங்கே பரலோகத்திலே சேர்க்கப்படுகிறது. அன்பு ரஞ்சங்களே, கர்த்தருடைய நாட்டு வரும்பொழுது நம்மை தாழ்த்தும். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல பாருங்க, யூனிஃபார்ம் இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இப்போ சர்ச்சைக்கு வரும்போது நீங்க எல்லாரும் ஒயிட்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு யூனிஃபார்ம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை. இங்கே ஏற்றத்தாழ்வுக்கு இடமே இல்லை. பணக்காரர், ஏழை, இன்னும் படித்தவர், படிப்பறிவு இல்லாதவர், இப்படிப்பட்ட எந்த மாற்றங்களுக்கும் இங்கே இடம் இல்லை. ஒரு முறை ஒரு பெரிய அதிபர் வந்திருந்தார். இப்படி ஆராய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கம்பெனியில் வேலை பார்க்கிற ஒரு சகோதரன், நம்முடைய விசுவாசி, அவர் கடந்து வந்து சொன்ன, ஐயா எங்களுடைய அந்த சீஃப் வந்திருக்கிறாங்க, என்ன சரி அந்த சேர்ல உட்கார சொல்லுங்க. இங்கே உட்கார வைக்க முடியுமா? இந்த செய்தியில் உட்கார வைக்க முடியுமா? இங்கே ஊழியருக்கு தான், ஊழியர் யாராக இருந்தாலும் இந்த பகுதிக்கு வரலாம், விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அங்கே தான் உட்கார வேண்டும். ஐயா வேற எங்கேயும் உட்கார், அந்த ஓரத்தில் உட்கார வைங்க, கீழே உட்கார முடிஞ்சா உட்கார சொல்லுங்க, இல்லை அதில் உட்கார். அவர் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஐயோ இவங்க பெரிய ஆள் வந்திருக்காரு, ஐயா எப்படி சொல்லிட்டாங்க. வார முடிஞ்சவர் அப்படி சொன்னேன், பெரியவர் அவர். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள தேவன் அவர்தான் பெரியவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நானும் நீங்களும் ஒன்றுமில்லை. நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அங்கே அந்த வசனத்தை பின்பு அடுத்த பகுதியை வாசிங்க. அவரல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று இயேசு சொல்றாரு பாருங்க. அவன் அல்ல, யாரை பார்த்து சொல்றாரு? அவன் அல்ல, யார் கரிசே? அவன் அல்ல. ஒரு தூரத்தில் இருந்து ஆளை பார்த்து என்ன சொல்லுவோம்? அவன் அப்படி சொல்லுவோம். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஈவன் சொல்லுவோம். இப்போ ஆண்டு யாரை பார்த்து நிற்காரு? ஆண்டு போய் யாரை பார்த்து நிற்காரு? ஆயக்கார. ஆனால் பரிசையில் எங்கே நிற்கிறார்? பலிபீடத்து பக்கத்தில் நிற்கிறார். இறைவன் எங்கே போயிட்டார்? தாழ்த்துகிற மக்களுடைய அருகாமையில் அவர் போய்விட்டார். ஹல்லேலூயா. அதை தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவர் உயர்த்தப்படுவார். நாம் கற்றுக்கொண்டது ஒன்றுமில்லை, அறிந்து கொண்டது ஒன்றுமில்லை, எல்லாம் போச்சு. கற்றது கையாளம் என்று சொல்வாங்க, அதுபோலத்தான் இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். தகப்பனுக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நாம் நீங்களுடைய ஆவி ஆத்மா செலுத்தி அது பலிபீடத்திலே தாழ்த்துவோம் என்றால் அதில் கிருபையை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினாலே கடந்து ரட்சித்திருக்கின்றார், பாவபோக கழுவியிருக்கின்றார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நினைவுகொண்டு நாம் ஆர்ப்பரிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு, இரக்கம், எந்த விதத்தில் தகுதியற்ற நமக்கு அவர் பாராட்டி நடவற்ற அன்பு. அந்த கிருபையினாலே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவன் நம்மை வைத்து கிருபையினாலே அந்த ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறபடினாலே அதை நினைவுகூர்ந்து ஆர்ப்பரிப்போம். இந்த ஆண்டு முழுவதிலும் இந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் பாவம் போக கழுவப்பட்டு பெற்றுள்ள சுத்த வாழ்க்கை வாழ ஓடி வர இம்மட்டு கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கின்றார். ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி அல்லேலூயா அவரை போற்றி துதிப்பாரே அல்லேலூயா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாவம் போக கழுவப்பட்டிருக்கிறோம், அது தேவனுடைய கிருபை. இரண்டாவது, அந்த கிருபையினாலே நம்முடைய பலவீனத்திலே நாம் பலம் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலே இழந்து வந்த பலவீனங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நோய் நொடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உறவுகள், சோர்வுமத்திலே அந்த கிருபை நம்மை தாங்கிட்டு 2 Corinthians 12 8-9 வசனங்களை வாசிங்க. 2 Corinthians 12 8-9 வசனங்கள். அது என்னை விட்டு நீங்கும்படி பவுல் அப்போஸ்தலனோடு கூட அருமை ஆண்டவர் பேசுகிறார். வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் அப்பா, பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு பலவீனம் வந்தது, எவ்வளவு போராட்டம் வந்தது, ஆனால் இன்றும் நான் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் நீங்கள் கடந்து வந்த அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கடந்து வந்தது. அன்றையிலே ஒரு சகோதரி கடந்து வந்தார்கள். அவர்கள் இன்னொரு சகோதரிக்காக ஒரு அருமையான சிநேகிதி சகோதரி வாலிப சகோதரிக்காக வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்காக அந்த நோய், அந்த பிரச்சனை மாறாவிட்டால் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் மத்தியிலே அந்த மகள் கடந்து வந்தார். ஐயா, அந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க சரியான டாக்டர் படிச்சிருக்கீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த டாக்டர் யார்? ஏசப்பா. அல்லேலூயா. நம்ம பரம வைத்தியர் இருக்கிறார். அல்லேலூயா. நானும் பரிகாரியாக தேவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்ல டாக்டர் வந்திருக்கீங்க. இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டாக்டர் தர மருந்து என்ன மருந்து? என்னது? என்ன? ஒரு சின்ன பாட்டில் உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவன் அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜபிக்க கடவன். விசுவாசம் உள்ள ஜபம் வினியாடியை வெடிக்க. ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இங்க யார் எம்பிபிஎஸ் படித்தவங்களோ, எம்டி படித்தவங்களோ, சித்தாவோ ஹோமியோவோ இங்க இல்லை. ஆனால் பரம வைத்தியர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இந்த ஆசீர்வாதமான இந்த மருந்தை நாங்கள் உங்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து தருகிறோம். நீங்கள் அதை பயன்படுத்த சொல்லுங்கள். அற்புதம் நடக்கும். இந்த 2 நாளைக்கு அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை உருவாகும். ஐயா, அப்படி ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் உதவி செய்வீங்களா? ஆனால் என்று சொல்வது இடம் உண்டா? ஒருவேளை இடம் உண்டா? நீ விசுவாசித்தார்? அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் பிரசன்னம் இந்த தேவாலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன், நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அல்லேலூயா. அந்த மகளுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. நான் அங்கு கடந்து போன இரவுகளில் போன் பண்ணார். ஐயா, ஒரு மாற்றம். நான் சொன்னேன், பொறுத்திருந்து பாருங்க. மறுநாள் போன் பண்ணாங்க, ஒரு மாற்றம். அடுத்த நைட்டு போன் பண்ணாங்க, ஐயா வர பயமா இருக்கியா? என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு. அது காலையில் 5 மணி ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டாங்க. அந்த போன் காலில் பார்த்தேன். நான் நினைத்தேன், கர்த்தர் அற்புதம் செய்து விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை வந்திருக்கிறார் என்னவோ தெரியவில்லை.
கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே கடந்து வருகிற அவருடைய பலவீனங்களை மாற்றுகின்றார். நம்ம எல்லாருடைய பலவீனங்களை அவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக நம்மை மனதுருகிற அந்த தேவன் ஜீவனை கொடுத்தபடினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீவனை கொடுத்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது ஏற்ப ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் வழங்கக்கூடிய கிருபை மாத்திரம். பவுலுக்கு என்ன பலவீனம் என்று எழுதப்படவில்லை. அவர் அதிகமாக டிராவல் பண்ணுகிறபடினாலே ஒரு விதமான பலவீனம் இருந்திருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த பலவீனத்தின் மத்தியிலே அவர் அருமையாக நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற அவரை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு முல்லை போன்று அது குத்தி கொண்டே இருக்கிறார். அவள் கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும். ஹல்லேலூயா. அந்த பலவீனத்தை குறித்து, அந்த நோயை குறித்து நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசத்தோடு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. அனுமதித்தபடினாலே அந்த கிருபினால வாசம் பண்ணுகிற அந்த தேவாலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர் எனக்கு சொன்ன பொழுது நான் அல்லேலூயா. நாம் எதுக்காக வருகிறோம்? அப்படி கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி. இந்த கிருபை மாத்திரம் போதும், எல்லாம் மாறும். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் இவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு பிரயாசத்தோடு கூட ஏன் கர்த்தர் சன்னிதானத்திலே வருகிறோம்? அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி. அல்லேலூயா. அழுகிற அந்த கிருபையின் பாதுகாவலை ஒருமுறை இந்த தேவ கிருபைக்காக 136 சங்கீதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தலை கொடுத்தார். கூட வெண்மை நிற கூட இப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறார். அது அப்படியே என் கைப்பிடியே தெரியவில்லை, அப்படியே கூடாரம் போல இருக்கிறது. அது அப்படியே அங்காங்க வந்து இறங்குகிறது. கர்த்தர் ஆவியானவர் பேசினார், யார் ஒரு மனதோடு கூட வசனத்தை வாசிக்கிறார்களோ அவர்களே என்னுடைய கிருபை சம்பூர்ண கிருபை இறங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை பொழிந்தருளப்படுகிற நேரம், கிருபை நிறைந்திருக்கிற இடம், கிருபினாத உலாவிக் கொண்டிருக்கிற இடம். இங்கே வருகிற கத்திரிப்பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகின்ற நிலைமைகளை மாற்றுகின்றார். சங்கீதம் 29 சங்கீதம் 11வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்கின்றார். வாசிங்க. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம யாருடைய பிள்ளைகள்? அப்பாவுடைய பிள்ளை. நம்ம அப்பா யாரு? நம்ம அப்பா யாரு? அல்லேலூயா. நம்ம அப்பா யாரு? இந்த பெண்கள் பதில கொஞ்சம் ஏசப்பா ஏசப்பான்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த பகுதியில் யார் சத்தமே கேட்கல, வழக்கமா கேட்க மாட்டேன். நம்ம அப்பா யாரு? யாரு? அல்லேலூயா. ஏன் அப்பா பேர் சொல்லி வைக்கமா? தைரியம் சொல்ல தானே? அல்லேலூயா. உங்க அப்பா உங்க கூட வராங்க, திடீர்னு நம்மளை பார்த்து ஒரு பையன் ஒரு ஆள் கேட்கிறாரு, எப்போ உங்க அப்பா யாரு? யாரும் தெரியாது. அது பக்கத்தில் நிற்காரு. அவருக்கு எப்படி இருக்கும்? அப்பா யாருன்னு கேட்டா ஏசப்பான்னு தைரியமா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அவர் இருக்கிறபடி நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மோடு வாசம் பண்ணும்படி இம்மானுவேல் வந்திருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு பிறகு போதுமே அந்த வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று பெயர். இயேசுன்னு என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்க. இம்மானுவேல் என்ன அர்த்தம்? மரித்த பிறகும் சர்வ உலகத்தின் கடைசி வரைந்தவும் ஒவ்வொருவரோடு கூட வாசம் பண்ணும்படி ஒரு விமானம் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை காட்டி அருமையான பசுத்தமான்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பேரானந்த பாக்கியம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கின்றார். இம்மானுவேலராய் இயேசு நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தை மாற்றும்படிக்கு கர்த்தர் நம்முடைய கிருபையினாலே நிறைவேற்ற நாளினாலும் முதற்கொண்டு இம்மட்டும் கடந்து வந்த பலவீனத்தின் பாதையிலே, சோதனையின் பாதையிலே கர்த்தருடைய கரங்களை தாங்கிச்சு. ஹல்லேலூயா. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். சோதனையில் கையம் நாமம் கழிப்பார். பலவீன நாட்களிலே
இருக்கிறபடினால், அந்த கிருபை பாதவர்களுக்குள்ளாய் இருக்கிறபடினாலே என்னுடைய பாவம் போக கழுவப்பட்டிருக்கிறோம். கிருபினாலும் சத்தியத்தினாலும் நாம் பாவம் போக கழுவப்பட்டிருக்கிறோம். கிருபினாலே பலவீனங்களை மாற்றியிருக்கின்றார். மூன்றாவது, இம்மட்டும் நிர்மலமாக இருப்பது என்னுடைய கிருபை. ஹல்லேலூயா. சிலருக்கு சாட்சி சொல்வதற்கு எதுவுமே இல்லாத போல் தெரிகிறது. அப்படி ஒன்று சேஷமா அங்கே ஒன்றும் செய்யலையே. ஒரு காற்று மேலே போயிட்டே இருக்கு, கிரிட்டு போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. ஏதோ போகுது, ஏதோ வாழ்க்கை எது எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நம் கண்முன்னே எத்தனை ஆயிரங்கள் போய்விட்டன, லட்சங்கள் போய்விட்டன. கொடிய கொள்ளை நோய் தேசத்தையே பயமுறுத்தின, உலகத்தையே பயமுறுத்தின. பொதுவாக சில நோய்கள் சில இடத்துல வரும், சில ஊர்ல வரும், சில நாட்டில் வரும். சில பழக்க வழக்க நிமித்தமாக, உணவு பழக்க வழக்க நிமித்தமாக, இயற்கை மாநில நிமித்தமாக வரும் என்று நாம் உலக மக்கள் இதுவரை அறிந்திருந்தோம். ஆனால் இப்பொழுது COVID-19 என்று சொல்லப்படுகிற கொரோனா வைரஸ் அது தோன்றி இந்த உலகத்தையே ஒரு உலுக்கி போட்டுவிட்டார். அநேக ஆயிரங்கள் லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போய்விட்டார். இப்படிப்பட்ட சூழல் மத்தியிலும் நம்முடைய கிருபை நம்மை தாக்கிட்டால் நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய பலன், நம்முடைய பழக்க வழக்கம் யாரும் சொல்ல முடியுமா? நம்ம மாஸ்க் போட்டு முடிட்டே இருந்தனால, எப்பவுமே 24 மணி கை கழுவிட்டே இருந்தாங்க, தப்பிச்சு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியே கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவலாகி, காவலாளர் கேட்ல வாட்ச்மேன் விழித்திருக்கிறது. கேட்ல வாட்ச்மேன் இருப்பார். வீடு கூட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பொருளெல்லாம் காணாம போயிடும். இது இவ்வளவு பெரிய வாட்ச்மேன் போட்டிருக்கோம். எனக்கு கத்தரை பாதுகாவல் அங்கே இல்லை. கர்த்தர் நகரத்தை காவலாகி, என்னை உங்களுக்கு இறைவன் காக்க வேண்டும், இறைவனை பாதுகாக்க வேண்டும். நான் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் அநேகர் கடந்து வந்தார். ஐயா எப்படியாகும்? நான் சொன்ன ஒரே வார்த்தை, பெருமையாக சொல்லவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லிப்படுத்திருக்கிறாரே, தேசமெல்லாம் கவர போகிறது, மரணத்தையில் எல்லாரும் பிடிக்க போகிறது, என் ஜனங்கள் ஆதரிக்க போகிறார்கள். அவர் அறிவிட்டுள்ளாய் உட்கார்ந்து அமர்ந்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. 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 மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் சொந்தமாயினார். இயேசுக்கு சொந்தக்காரர்கள் மட்டும் ஆதரிக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்று கர்த்தர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறபடினாலே நானும் நீங்களும் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பது உண்மை என்ற கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் காத்தாரா? காத்தாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவே என்று சொல்லி நான் துதிப்பேன். தேவஜனங்களாக மீண்டும் ஜீவனோடு பலத்தோடு சுகத்தோடு அப்பாடி பாதங்களை கடந்து வந்திருக்கோம். ஜீவன் போவதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஜீவன் போனால் எங்கே போயிடும்? நீங்கள் நிறைய பேருக்கு ஜீவனை பற்றி பெரிய ஒரு பயம். செத்து நம்ம எப்படி சாட்சி கொடுத்துருக்கிறோம்? கிறிஸ்தனுக்கு ஜீவன் அதான் எந்த சாட்சியை மறிக்கிற ஆயத்தமாக இருக்கிற சாட்சியில் பயங்கரமாக தான் இருக்கு. ஒருவேளை இது ஆயிரம் ஏன் அவிசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து கொடிதான உபத்திரவத்தின் காலம் வரப்போகிறது. இப்போ ஒரு சாம்பிள் தான், ஒரு டெஸ்ட் நடந்தது. நமக்கு ஒரு டெஸ்ட் நடந்தது. ஆண்டவரின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? இந்த காலங்களிலே
கர்த்தர் எடுத்த காரியங்களே எப்படி நடந்து கொண்டால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அடுத்து கொடுத்தான காலம் வரப்போகிறார். உண்மையாக கர்த்தரை பற்றி கொடுக்கிற பிள்ளைகள் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, இயேசுவுக்காக. அல்லேலூயா. நான் மறுதலிக்க மாட்டேன். இந்த உலகத்திற்காக, உலகத்தின் ஆதாயத்திற்காக, பொருளுக்காக, நன்மைக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த என் தகப்பனை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உணர்வோடு எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. 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 அந்த 12 அப்போஸ்தலர்களும் அந்த கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் இருந்து அப்படி அந்த ருசி பார்த்து, தொட்டு ருசி பார்த்து, அவர் மூலமாக செய்யப்பட்ட பிதாவின் கிரியைகளை கண்டு அந்த கொல்கதா மலையிலே சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அந்த அருளாளரை கண்டு அந்த அன்பு ருசி பார்த்தபடினாலே இந்த வார்த்தையை சொன்ன கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்காக. அல்லேலூயா. எப்பொழுது மரணம் வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? மரணம் வந்தா என்ன ஆகும்? எல்லாரும் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க எங்க வீட்டுக்கு. அப்படியா? எங்க போயிருவோம்? பாவட்டுக்கு. அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு மகன் நடந்து போய்விட்டாரு. ஒரு தாயாரும் ஒரு வாலிப மகன், 2 பேர் தான், தகப்பன் இல்லை. ஒரு ஆவிக்கிற பிள்ளைகள் என்னுடைய இதயத்தை தொட்ட ஒரு உரையாடல. 2 பேரும் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நம்ம அப்பா வீட்டுக்கு போகிறதுக்காக ஆயத்தமாயிட்டே இருக்கிறோம். இந்த உலக ஓட்டம் முடிந்த உடனே அப்பா வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். யார் முன்னால் போகிறான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் முன்னால் போயிட்டேன் அப்படின்னா மகனை பார்த்து சொல்கிறாங்க, நீ அழகு, நான் எங்கே போகிறேன்? வீட்டுக்கு போகிறேன். அதுக்காக நீ இவ்வளோ நாள் ஓடணும். அப்போ நீ சந்தோஷமாக நீ வழி அனுப்பணும். அப்போ தான் அங்கே சந்தோஷமாக அப்போ தான் இருக்கணும். நான் அங்கேருந்து நீ அழகை பார்த்தோம்னே எனக்கு சொல்லுவாங்க. உண்மைதானே? வேகமாக திரளான சாட்சிகள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கடந்த முறை பரிசுத்தவான்களெல்லாம் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் கர்த்தரோடு சந்தோஷமாக இருக்கும்போது அவர்கள் சந்தோஷப்படுகிறார். நாம் கர்த்தரோடு தூரமாக நடந்து போகக்கூடிய உள்ள வேதனைப்படுகிறார். அப்போ அந்த தாயார் சொல்லியிருக்கிறார்கள், அப்படி ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி எனக்கு முதலில் மரணம் ஏற்பட்டது என்றால் நீ தயவு செய்தார். அப்படி உனக்கும் அப்படி கொண்டு ஒரு காரியம் வந்தால் நான் வாழ்வான். எனக்கு இப்படி ஒரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வாலிப பையன் இறந்து. யாராவது என்ன முடியுமா? வயசுனால தான் முதல்ல போவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். அந்த பையன் இறந்து போயிட்டான். உடனே அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டு பாஸ்டர் சொல்லி பாஸ்டர் வீட்டில் ஒரு ஜெபம் வைக்கணும். எல்லாரும் வாங்க. என்ன வைக்கணும்? என்ன வைக்கணும்? துக்க கூட்டம் இல்லை, துக்க நிவர்த்தி கூட்டம் இல்லை, ஆறுதல் கூட்டம் இல்லை, ஒரு ஜெப கூட்டம் வைக்கணும். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? என் மகன் பரலோகத்துக்கு இன்னைக்கு போயிட்டான். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. நம்மளால சொல்ல முடியுமா? யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்த கர்த்தர் நாமத்திற்கு அழகா நம்ம எல்லாம் மாறி மாறி சொல்லிட்டு தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்? சோத்திரம் வருமா? கொஞ்சம் அந்த இடத்துக்கு நீங்க போய் இருக்கல. நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த தாயார் இருக்கிற சாணத்தில் நாம இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஊரெல்லாம் கூட்டி அந்த ஆண்டவரை தேடனே முதல்ல ஏச்சியாங்க அந்த ஆண்டவர். 2வது இந்த அங்கி போட்டிருக்காரு ஒருத்தர், அவர் வந்தார், தோத்திரம் போட்டார். அவர்கிட்ட ஒரு வல்லமே கிடையாது. என் பையன் உயிரோடு அனுப்பிக்கலாமே, எல்லாரும் ஏசி அடுத்த வேதம் இருக்கு, வேதத்தை கிடைச்சிக்கிறோம். ஒரு வீட்டு அப்படி தான் நடந்தது. ஆனால் அந்த அம்மா ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாரும் வந்து அழுதுருக்காங்க. அந்த அம்மா தயவு செய்து அழகு வாழுகிறதே அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். நான் வருகிற காலையில் அப்படி நம்ம நடந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கலந்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி ஏசப்பாவுக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் கர்த்தரை பிள்ளைகளாக இருப்பது உண்மை என்றால் மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள். அப்படி சாட்சி சொல்லியிருக்கிறார்கள்.
இன்னைக்கு என்னுடைய மகனை சந்தோஷமாக வழியிருக்கிற ஒரு பரதேசியிலே அவரோடு கூட சேர்ந்த தூதர்கள் அங்கு இருக்கிற சுத்தவான்கள் கடந்து போன முன்னோடி எல்லாம் சேர்ந்து எசப்பாவோடு சந்தோஷமாக இருக்கிற நேரம் நாமும் சந்தோஷப்படுவோம் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆதரவோடு கூட அந்த கூட்டம் நடந்ததாக அங்கே உரையாடல் அமைந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நோயை கண்டோ, பேரை கண்டோ, உலகத்தில் ஏற்படுகிற பிரதமான அரசு மாற்றங்களை கண்டோ, சீடங்களை கண்டோ, கொள்ளை நோய்களை கண்டோ, நாம் பயப்பட வேண்டிய சில காரியங்கள், தற்காப்பு காரியங்கள், உணவு காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், இது அரசாங்க சட்டங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டியது நம்ம உள்ள கடமை. அதிகாரம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு தடை செய்யும் என்றார், ஆராதனையிலே குறுக்கிடும் என்றார், ஆராதனை காரியங்களிலே அந்த சட்டம் தலையிடும் என்றார். அதுக்கு நம்ம கீழ்ப்படியுமா? பிள்ளைகளையும் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் கெடுதல. வீடு வைக்கடா, சுருதி வைக்கடா, எல்லாம் வாங்கலாமா? வாங்குகிறார். கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய காரியத்தை கீழ்ப்படியும். அது ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், ஆளுகளாக இருக்கட்டும், கர்த்தருக்குள். இது கர்த்தருக்கு சரிதானா? நேற்று யார் கோயில் போகிறார் நம்மளை அரசு பண்ணிடுவோம். கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியலாம். அல்லேலூயா. அப்படியா? ஒருபோதும் அல்ல. நான் அங்கே போய் தான் பாசு வராட்டி பரவாயில்ல, நான் கதவு அங்கே போய் தான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து வச்சுருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் தலைவலாய் மாற போகிறது. இந்த வெள்ளையான அடிப்பதற்கு தடை, வேதாகமத்தை கருத்தில் எடுப்பதற்கு தடை, வேதாகமத்தை போதிப்பதற்கு தடை, ஞாயிற்றுக்கிழமை கூடுகைகளுக்கு தடை, எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தருக்காய் நாம் இருப்போம். தேவாலயம் இங்கே வரவில்லை என்ற கூடாரங்களில் கூடுவோம். அல்லேலூயா. நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த காலங்களிலே பாருங்கள், பெரிய கொள்ளை நோய் எங்கும் பரவி வந்தது. கர்த்தர் நிருபமாக காத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தில் பெருவெள்ளம் வந்தது, ஜனங்கள் எல்லாம் அழிந்து போட்டது. உத்தமனாகி நோவாவையும் நோவாவின் குடும்பத்தாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒரு பேழையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நமக்கு திருச்சிவியாகி படையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. முழு உலகம் அழிக்கப்பட்டது வெள்ளத்தினாலும், அடுத்து அக்கினினாலும், கந்தகத்தினாலும் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. அதுக்கு முன் உதாரணமாக அங்கே ஒரு அழிவு நடந்தது. வாசிங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 18 முதல் 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது சோதோம் கொமோரா பட்டணம் அக்கினினால் அழிந்தது என்று பார்க்கிறோம். இதே போல் மனுஷகுமார் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று வாசிக்கிறோம். அக்கினினாலும் கந்தகம் என்ன? கந்தகம் வெடி மருந்து, கரி மருந்துன்னு சொல்லுமே, அதான் கந்தகம். கந்தகத்தை அப்படி தூவிட்டு லேசர் தீ கொடுத்தேன் அப்படின்னு அவ்வளோதான், எல்லாம் கரைஞ்சி சாப்பிடும். இந்த வெடிக்குள்ள தான் இருக்குது. கந்தகத்தை நல்லா டைட்டாக இறுக்கி வச்சுருப்பாங்க. அது ஒரு திரியை போட்டு மேலே வச்சுருப்பாங்க. அதில் தீ கொடுத்தோன்னு அந்த தீ விட்டு போன உடனே கந்தகம் இதாகி அக்னினாலும் கந்தகத்தினாலும் அங்கே சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அதுபோல இந்த உலகம் அழிய போகிற. வாசிங்க 18 ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல். அந்நாளிலே அதே 9ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கும் முதல்ல. இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயாணத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரயாணம் உண்டாகுவதில்லை என்றும் எங்களுடைய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அப்படியே கர்த்தர் ஆபிரகாமோட அங்கே நோவாவோட அந்த உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த லோத்தின் காலத்தில் நடந்த சம்பவத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம், வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. உமது பெருமையை வாசிப்பீர்கள். அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படி கர்த்தர் கடந்து வந்து விட்டார். ஏனென்றால் பாவம் கொடிதாக இருந்தபடினாலே, இந்த உலகத்தில் பாவம் கொடிதாக இருக்கிறபடினாலே கொள்ளை நோய்களெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து கடைசியாக அக்கினினாலும் கந்தகத்தினாலும் இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். இந்த நரகத்தை குறித்து வாசிக்கிறோம். நரகம் எப்படிப்பட்ட இடம்? நரகம் எப்படிப்பட்ட இடம்?
வேதனை நிறைந்த இடம். பொதுவாக ஒரே வார்த்தை வேதனை. இந்த அக்னினாலும் கந்தகமும் எரிகிற கடல். ஆண்டவர் பரலோகத்தை உண்டாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எங்கேயா நரகத்தை உண்டாக்குறேன்னு எழுதியிருக்காங்க. நரகத்தின் நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, ஆழம் இவ்வளவு. அது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் ஏதாவது இருக்குதான்? நரகம் எது? நம்ம இப்போ சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கிறோமே, இதுதான்டா சொர்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆழமா சிவாரம் போட்டு மாட மாடியை கட்டி கூட கோபுரம் கட்டி இந்த உலகத்திலே இதுதான் சொர்க்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இந்த உலகம் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் எரிந்து சாம்பலாக்கப்பட்டு எரிகிற அக்கினி கடலாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த மண்ணை நாடி, இந்த பொன்னை நாடி, இந்த உலகத்தை நாடி ஆண்டவருடைய அந்த மேன்மையான ராஜ்யத்துக்கு தூரமாக்கப்பட்டு எல்லாரும் அந்த சாத்தானோடு கூட அந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்து இந்த உலகம் எரிகிற அந்த அக்கினி கடலிலே தள்ளப்பட போகிற இதான் நரகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் எங்க இருக்கு? பரதீசி எங்க இருக்கு? பரலோகம் எங்க இருக்கு? பரலோகம் எங்க இருக்கு? மேல. பரதீசி எங்க இருக்கு? எங்கேயோ இருந்துட்டு போட்டும் ஐயா. இப்ப அதுதான் பிரச்சனை. இப்போ பரலோகம் எங்க இருக்கு? வானங்களும் அனாதி வானங்களும் சொல்லலாம். 7 வானங்கள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் பரலோகம் இருக்கு. பரதீசிங்கிறது 3ஆம் வானத்தில் பரதீசி. ஹல்லேலூயா. பவுலடிகள் இந்த 3ஆம் வானத்துக்கு போய் மனிதர்கள் பேசக்கூடாத பாஷைகளை பேசுகிற அங்கே ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து அவளோடு சேர்ந்து ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அது பரதீசி. பாதாளம் எங்க இருக்குது? கீழே இருக்குது. இந்த பூமியில தான். இந்த பூமியிலே பாதாளம் தன் வாயை விசாலமாக்கிக் கொண்டே இருக்கிறார், விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். பரலோக வாசல் எப்படி இருக்கு? எல்லாரும் நுழைய முடியாது. ஆனால் பாதாளத்துக்கு நீ இப்படி இருந்தால் தான் பாதாளத்துக்கு போக முடியும். அப்படிதான் சொல்ல முடியுமா? எப்படி இருந்தாலும் சரி, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, நீங்களும் வாங்க, நாங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க, பாதாளத்துக்கு போய்க்கலாம். அதன் வாய் விரிவாக்கி கொண்டே இருக்கார். இந்த பூமியில் தான் அந்த பாதாளம் இருக்கிறது. இந்த பூமியை தான் கர்த்தர் அக்கினியாலும் கந்தகத்தினாலும் எரித்து சாம்பலாக்க போகிற இந்த பாதாளமும் நரகமும் நாம் காண்கிற இந்த பூமி தான். ஹல்லேலூயா. எரிந்து சாம்பலாக்கப்பட போகிறது. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக கர்த்தர் மகிமை ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அதனால் இந்த பூமியிலே நாம் நீங்களும் எத்தனை காலங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். அந்த காலங்கள் வரை தைரியமாயிருப்போம். எந்த சூழல் வந்தாலும் ஒன்றும் எனக்காது. கர்த்தரின் பேழை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நோவாவின் குடும்பத்தாரை காப்பதற்கு அந்த பேழை அனுப்பப்பட்டது. அங்கே சொல்லுமாற பட்டணத்திலே அந்த தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நீதிமான்களை, உத்தமர்களை பாதுகாக்கும்படி கர்த்தர் தூதரை அனுப்பினார். வலது கட்டாயமாக கொண்டு பிடித்து இழுத்து கொண்டு வந்து வெளியேற்றி விட்டார் என்று பார்க்கிறோம். அதுபோல கடைசி நாட்களிலே ஒரு பயங்கரமான அக்கினியாலும் கந்தகத்தினாலும் இந்த உலகம் அழிய 2 பேர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க. 2 பேர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அப்பொழுது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும், நோவா காலத்தில் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது, மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும், இப்பொழுது இருக்கிற வானங்களும், பூமியும், இந்த பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, அந்த வார்த்தையாகி இறைவனாலேயே அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு, தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அக்கினியினால் எரிந்து சாம்பலாக்கப்பட்டு அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு என்று சங்கீதம் 94 சங்கீதம் 17, 18, 19 வாசிங்க. அவருடைய கிருபை மாத்திரம் தான் நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க 94 சங்கீதம் 17, 18, 19. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசமாய் இருக்கும். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, ஒவ்வொரு வாழ்க்கையில் இந்த சறுக்குதல் வரும், விழுதல் வரும், சோர்வுகள் வரும், தடுமாற்றங்கள் வரும். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபையை தாங்குகிறது, கிருபையை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்தில் விசாரங்கள், கவலைகள், பாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தை நம்மோடு பேசுகிறது. தேவனுடைய மனிதன் மூலமாக பேசப்படுகிற வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நாம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் நம்மை தேற்றுகிறது. கர்த்தர் நமக்கு பரந்த தரிசனங்களை கொடுத்து வேத வசனங்களை விளக்கி காண்பித்து நம்மை ஆற்றுகிறார். மகனே, மகளே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட தாங்கி இருக்கிறேன்.
அவரோடு கூட பாடுகளை செய்கிறார், அவரோடு ஆளுகையும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பிறந்தவர்கள். ஆதலால் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இம்மட்டும் நாம் நிர்பந்தமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ளும்? எப்படி பெற்றுக்கொள்வது சொல்லுங்க பாப்பா. யாராவது தெரிஞ்சு கிருபையில ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு, எந்த விதமான தகுதியற்ற நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஈவு கிருபை இருந்தார். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? அநேக சோத்திரத்தினாலே. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஏன் நாம் கத்திரிச்சனாத்து வந்து தோத்திரம் 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 என்று தொண்டை கட்டு வரை நாம் கத்துக்கிறோம். சிலருக்கு அது புரியலை. இந்த கொஞ்சம் சத்தம் மெதுவாக சோத்திரத்துக்கு போடக்கூடாது. ஏன் எப்படி சோத்திரம்? விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஸ்தோத்திரத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பண்டிகை கூட எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? இந்த பண்டிகை கூட எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? கவிதைக்குமாரனே, ஹலோ கவிதைக்குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஏன்னா அவருக்கு ஒரு வழியே இல்லை. இது சரியான ஒரு சந்தர்ப்பம். இது இயேசு இந்த வழியாக வருவாரோ? வருவாரா? கடைசி பயணம் பயணம் நடந்து போகிறது. அதை தொடர்ந்து கல்வாரி பயணம் தொடர்கிறது. கடைசி யாத்திரை ஓசன்னா பவனி. ஆண்டவர் மூலமாக நன்மை பெற்ற எல்லாரும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனிடையே ஒருவருக்கு நன்மை வேண்டும். அவரை குறித்து அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு நன்மை செய்கிறவராக எங்கும் சொல்லியிருக்கிறார். அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறார். லாசருவை 4 நாள் கழித்து உங்களோடு எழுதியிருக்கிறார். இந்த செய்தியை யாருக்காக வந்தது? பர்திமேயுக்கு தெரியும். கேள்விப்பட்டபடினாலே அந்த வழியாக போகிற அந்த ஸ்தலத்தில் போயினா எல்லாரும் கலகலான்னு பேசிட்டே இருப்பாங்க. அவருக்கு தெரியும் நிச்சயமாக அவருக்கு சத்தத்தை கேட்பார் என்றார். எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையிலே அவன் கதிர தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்கிறவர், ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். இஸ்ரவேலின் துதியிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஸ்தோத்திரம் செய்யும்போது கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து விடுகிறார். கிருபை என்று சொன்னால் கர்த்தர் இங்கே வந்து விடுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே அந்த பதிவுடைய சத்தம் அப்பாவுடைய காதுகளில் விழுந்தது. அவர் என்ன திரும்பினார். யார் சீசரை பார்த்து சொன்னார், அழைத்து வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ண தெரியுமா? அவருடைய விசுவாசத்தை பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி எல்லாம் வச்சுட்டு வச்சுக்க போயிட்டு மாறேன் அப்படிதான் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிறோன்னு வைங்களேன், கொஞ்சம் பொருளாக இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்க நான் போயிட்டு வாரேன். அவன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு அங்கி போட்டுருந்தான். ஒரு அங்கி, ஒரு மேல் அங்கி போட்டு மூடி இருந்தான். ஒரு போர்வை, அதான் குளிருக்கு மூடி கொள்கிற போர்வை, பிச்சை எடுப்பதற்கு முன்னால் விரித்துக் கொள்கிற போர்வை, படுத்துக் கொள்வதற்கு அதான் போர்வை, இரவு மூடி கொள்வதற்கு அதான் போர்வை. அப்படி சொத்து எல்லாமே அந்த போர்வை தான். என்ன பண்ண உடனே ஹல்லேலூயா தெரியும் என்னை அழைத்தவர் யார். ஹல்லேலூயா. அப்பா அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவாலயத்தை யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? நம்முடைய தகப்பனை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடினார். அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு போனார். நான் என்ன செய்வேன்? பார்வையிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தார், கண்டார். முதல் கண் திறக்கப்பட்டு எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே வசனத்தை வாசிக்கிறோம், தியானித்து பாருங்க. அந்த பரிமை இடத்துல நீங்க இருந்து பாருங்க. இப்பதான் முதல் முறை அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவருடைய இடைச்சன பந்துகள் எப்படி இருப்பாங்க தெரியாது. கலர் தெரியுமா? ஒரே ஒரு கலர் தெரியும். என்ன கலர்? பிளாக். இந்த கண்ண முன்னெல்லாம் கற்பாதானே. அன்னைக்கு பார்க்கிற மலைகள், பள்ளத்தாக்குகள், விருட்சங்கள், மலர்கள், இயேசு இருக்கிறார். இயேசுவை கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று பேரை அவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்கள் திறக்கப்படும் என்ற இந்த நாளில் கதிர்சனால் கடந்து வந்திருக்கிற தேவஜனங்களாகிய நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்ற உங்களை அமைதியாக இருக்க முடியுமா? உங்களை அமைதியாக இருக்க முடியுமா? கர்த்தாவே, இந்த எல்லாரும் ஆர்ப்பரிப்பீங்க. கொஞ்சம் நான் கடவுளை பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. என் தகப்பனை மகிமை நான் கண்டேன். ஹல்லேலூயா. ஏன் துக்கம் வருகிறது? ஏன் துக்கம் வருகிறது?
அவருடைய கண்களை தொட்டார், சுகமாக்கினார். அந்த நாளைத்தானே இயேசு பெருசனர் அந்த பவனியிலே, ஓசன பவனியிலே இந்த பர்திமை கொள்ளனும் ஒரு அங்கத்தினராய் மாறினார். அதுபோல நான் நீங்களும் பரலோக யாத்திரையிலே போய் கொண்டிருக்கிறோம். நாம் கடந்து போக வருகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கரத்திலே தூக்கி போய் போடுற சோத்திரம் பண்ண போற எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு அந்த கிருபையை நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படிக்கு இந்த ஆண்டு முழுமையும் காத்த அந்த கிருபையை இன்னும் பெருக்கிக் கொண்டு ஆண்டின் மீதியான நாட்களுக்குள்ளாக கடந்து போய் புதிய ஆண்டுகளாக அந்த கிருபியின் வல்லமையோடு பிரவேசிப்பதற்கு அந்த கிருபியை நிறைவாய் பெற்றுக் கொள்கிற நேரம், நிறைவாய் பெருக்கிக் கொள்கிற நேரம் அனைவருடைய சோதனையினாலே கிருபை பெருகும் என்று வாசிக்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. பாருங்க, கிருபை சாதாரணமாக அல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகுது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது நீங்க சோத்திரம் பண்ணும் பொழுது கிருபை பெறுகிறது. அந்த கிருபை உங்களை நிரப்ப நிரப்ப கர்த்தருடைய மகிமை உங்களிலிருந்து வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு அந்த மகிமையை கூட கூப்பிட்டது போல நம்ம கடந்து வந்திருக்க தகப்பனை, நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட போகிற தகப்பனே, உடைய கிருபை இந்த காலத்திலே என்னை நிரப்பட்டுமாப்பா, என்னை நிரப்பட்டுமாப்பா, என்னை நிரப்பட்டுமாப்பா, என்னை நிரப்பட்டுமாப்பா. வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று 2 பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை, சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கும் பொழுது நோவாவோடு கர்த்தர் பேசுகின்றார். இனி ஜலத்தினால் நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்யும். அப்படியே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கும் பொழுது அந்த கானான் தேசத்தை தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கர்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியருக்கும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கொடுத்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் விவிதமான உடன்படிக்கை கர்த்தர் தேவஜனத்தோடு செய்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கை படி அல்ல, அந்த உடன்படிக்கை படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தோம் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் அந்த என் உடன்படிக்கை மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவமாக்கி போட்டார்கள், அது மீறுதல் உட்பட்டது, மீறுதல் செய்தார்கள். அந்த எகிப்தை திரும்பி பார்த்தார்கள், 2 பேர் மாத்திரம் கடந்து போனார்கள், எல்லாரும் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான்
இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு ஆவிக்குரிய சிறுவாகி நம்மோடு கர்த்தர் செய்கிற பெரிய உடன்படிக்கை என்னவென்றால், நானே நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, நியாயப்பிரமாணமாகிய இந்த சத்தியத்தை அவருடைய உள்ளத்திலே வைத்து, அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று அங்கே ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வந்திருக்கிறார், நம்மோடு வாசப்படும்படி வந்திருக்கிறார். அவருடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய உடன்படிக்கை பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரை நடத்தினார், கானானை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் மீண்டும் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கர்த்தர் புதிய உடன்படிக்கை பண்ணுகின்ற நம்மை கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலை மாற்றியிருந்தபடினாலே அந்த வேதமாகிய அந்த பிரமாணம் நம்முடைய உள்ளங்களிலே இப்போ எழுதப்பட்டுக் கொண்டே வருகிறது. நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெரிய. ஹல்லேலூயா. இதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனம். வேகம் வாசிங்க. எபிரேயர் 13:5-6. நீங்கள் பல ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்களை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கிருபையினாலே நம்மை காக்கிறார். புதிய உடன்படிக்கை மூலமாக நம்மோடு கூட ஒரு தகப்பனாக நம்மை ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளங்களிலே அவர் வாசம் பண்ணும்படி இப்படி வந்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் கடந்து போவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். அடிக்கடி வாசிக்கிற வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரித்துவ தெய்வம் நம்மோடு கூட கடந்து வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று ஒரு புதிய உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு கர்த்தர் தந்திருக்கின்றார். கிருபையினால் நம்மை காக்கிற தேவன். அந்த கிருபை நிறைந்தவர் இப்பொழுது எங்க வந்திருக்கிறார்? நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்குள்ளே பிரமாணத்தை எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இதான் புதிய உடன்படிக்கை என்று அங்கே நாம் வாசித்தோம். எரேமியாவிலே வாசித்த அந்த புதிய உடன்படிக்கை பிரகாரமாக மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று முன்னே மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கொண்டு இந்த பகுதி காலத்திலே கர்த்தர் மோடு பேசுகிறார். கர்த்தர் மோடு அவர் இருந்தபடினாலே இதுவரை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனிமேலும் அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே கர்த்தர் என்னையும் உங்களையும் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் வைக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ அதுவரை நாம் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதானே? அதுக்கு முன்னே எந்த சக்திகளும் நம்மை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை கொண்டு இந்த உலகத்திலே கர்த்தர் என்னென்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவைகளை கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நம்மை வைத்தவருடைய கிருபை, அவர் நம்மோடு செய்த புதிய உடன்படிக்கை என்னவென்றால் அவர் நம்மோடு கூட கடந்து வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய தேவனாக இருக்கும்படி அவர் அப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மை வைத்திருக்கிறபடினாலே நம்மை மனதுக்குள்ள கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறேன், என்னுடைய கிருபை இருக்கிறது, என்னுடைய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, கவலைப்படாதே என்று இந்த ஆண்டின் இறுதி காலத்தில் நம்மை பார்த்து பேசுகிறபடினாலே தைரியமாயிருப்போம். சூழ்நிலைகள் தலைகளாக மாறினாலும் அரசு எந்திரங்கள் தலைகளாக செயல்பட்டாலும் தேவன் இருக்கின்றார், நமக்காக ஒரு இருக்கின்றார். தைரியமாயிருப்போம். வாசனை முடியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அந்த கிருபை நம்மை பாவம் போக கழுவிருக்கிறார். கிருமினாலும் சத்தியத்தினாலும் நாம் பாவம் போக கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை முதலாவது என்ன செய்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபினால உடைய சத்தியத்தின் மூலமாக பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த கிருபினாலே ஒரு பலவீனங்களிலே நாம் பலன் படுகிறோம். நம்மை அடி வந்த நம்மை நெருங்கி நின்ற எத்தனையோ பேர்
ஆகிட்டு அடுத்த அந்த கிருபை நம்மை நிர்மூலமாகாதபடிக்கு பெரும் கொள்ளை நோய்கள் பேராபத்துகள் எங்கு வந்தப்படுகிறோ அந்த கிருபை நம்மை காத்தது. அதோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தது, புது புது உடன்படிக்கை வழி தகப்பன் நம்மோடு கூட இருக்கின்ற நம்முடைய தகப்பனாக இருக்கின்ற நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த புதிய உறவை கர்த்தருக்கு தந்திருக்கிற நம்முடைய கிருபினாலே இந்த உறவை நம்ம பெற்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணத்தில் வாக்கு கொடுக்கிறார், மரணம் பிரிக்கும் வரை. அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கும் வரை எந்த தீமைகளும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. எத்தனை தைரியம் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய தைரியமாய் இருப்போம். தொடர்ந்து மீதியான நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை கர்த்தர்களாய் மறைந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.